ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே தான். அதுவும் பாருங்க, நம்ம பீக்ல இறங்கி எத்தனை கில் அதிகமாக எடுக்க முடியுதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது வேற ஈரேக் லாபியில் இருக்கிறதுனால நம்ம எந்த அளவுக்கு கில் எடுக்க முடியும்னு தெரியாது. அதனால நம்ம வீடியோக்குள்ள ஸ்டைலாக போயிடலாம், வாங்க போயிடலாம். நான் சாண்டினியூ கேரக்டர் எடுத்துருந்தேன். சாண்டினியூ கேரக்டர் கீழே போட்டு நம்ம மேலே இருந்து ஷூட் பண்ணலாம், அதிக கில் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். கன்று எடுத்துட்டு மேலே போகலாம் சொல்லிட்டு சுற்றி நான் தேடிருந்தேன். இப்போ 2 மெடிக்கிட்டு இருந்தது, அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் இங்கே P90 இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டு பின்னாடி ஒரு எனிமையாக இறங்குறான். அங்கே ஒருத்தவங்க நின்று விளாண்டுங்கிறான். அதெல்லாம் நம்மளை பார்க்கல. மேலே போகலான்னு பார்த்தா அதை ஸ்டாச்சு உடச்சிட்டானுங்க. அதனால நம்மளால் இப்போ திருப்பி மேலே போக முடியாது. நானும் சுற்றி எவ்வளோ லூட்டு கிடைக்குதோ எடுத்துன்னு இருக்கிறேன். எனிமி வராதுக்குள்ளே நம்ம எல்லாரும் எவ்வளோ லூட் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு நம்ம உள்ளே போய் பார்த்தா ஃபுட் அப்படின்னு சொல்லிடுது. உள்ளே பார்த்தா அவர்கிட்ட போட்டு நம்ம இங்கிட்ட அவர்கிட்ட இருக்கிற கன்ஸை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா அப்படியே மாதிரி வேற எங்கேயாவது போய் எனிமி இருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறேன். நம்ம கவுண்டவுனில் ஒரு கில் சேர்ந்துச்சு. பார்த்தா அந்த ராக்குக்கு பின்னாடி ஒருத்தவன் நின்றுன்னா சரி அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வெளியே வர மாட்டான், மறைஞ்சு நின்றுனா அப்புறம் ஓட்டான். சரி நம்ம பேக் அடிக்கலான்னு பார்த்தா முன்னாடி இருந்து ஷூட் பண்றது. என்னடா பின்னாடி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் திரும்பி பார்க்குறேன், ஆளை காணோம். சரி சாண்டினியூ கேரக்டர் இருக்குன்னு நம்ம சாண்டினியூ கேரக்டரை நான் யூஸ் பண்ணிட்டேன். அப்போ பார்த்தா மேலே இருந்து ஒருத்தர் இறங்கி அவரையும் போட்டு நல்லா ஹெட்டு வந்தது 88. அப்படியே இங்கே வந்து பார்த்தா இவருக்கு சும்மா நின்றுங்கிற லூட் هاكر يا جماعة لو انتبهتوا لحركاته هاكر. அவருக்கு ஒரு ஹெட்டை போட்டு அப்படியே நம்ம சாண்டினியூ கேரக்டர் இவன்ட்ட இருக்கிற லூட் யூஸ் பண்ணி சாண்டினியூ கேரக்டர் யூஸ் பண்ணி நம்ம அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு நானும் இருக்கிற லூட் அடிச்சுட்டு இங்கே போய் வந்து பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ரெக்பேர் பண்ணியிருந்தோம். பார்த்தா எனிமி வந்துட்டார். குளோவால் போட்டு அவனுக்கு சரியான ஆளுக்கு வந்துட்டு போட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னாலே நம்ம முன்னே நான் எந்த அளவுக்கு தவிக்கும்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். அப்புறம் மெடிக்கிட்டு போட்டு சரி எனிமி எவனாவது வருவானு சொல்லிட்டு அவனை போய் நம்ம அதுக்குள்ளே லூட் அடிப்போம்னு சொல்லிட்டு லூட் அடிச்சுட்டு இருந்தா ஒரு எனிமியும் காணும். நானும் P90 கையிலேயே வச்சுருந்தேன். வந்தால் ஆயத்தில்லான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட மாட்டான். சுற்றி பார்த்துனுக்கிறேன். நானும் போன இடத்துல திருப்பி வந்து பார்க்குறேன், ஒருத்தனை கூட காணும். சரி எவனுமே வரல இல்லை போலதுன்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக போயிட்டு நம்ம லூட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இங்கே வந்து பார்த்தா கொஞ்சம் புல்லெட் கம்மியாக இருந்ததுன்னு நான் புல்லெட் எடுத்துக்கிட்டு இங்கே சரி டோக்கன் இருக்குது, டோக்கன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஃபுட்பிரிட் சவுண்டு கேட்குது. பின்னாடி ஏதோ ஓடுற சவுண்டு. என்னன்னு போய் மேலே போய் பார்த்தா சிறான இது பார்த்தா அவனும் திருப்பி அடிக்கிறான். அச்சுருவான் போலன்னு நான் சாப்பிட்டு 100 பேர் கேட்டுக்கல என்ன ஃபைட் ஆனா ஆன்றதுக்கு இவருக்கு அட்லிஸ்ட் இப்படி வந்து பார்த்தா ஒரே ஒரு HP நல்ல ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன். பட் அங்கிருந்து ஒருத்தன் ஷூட் பண்ணினுங்கிறான். நான் என்ன பண்ணேன், சரி அவனுக்கு சாண்டினியூ கேரக்டர் ஃபுல் பவரை காட்டும்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அவன் நம்ம இந்த சைட் தான் இருக்கிறோம்னு சொல்லி காட்டிட்டு நம்ம நாசமா போயிருவீங்கடா. ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.